இதுல அரசு தரப்புல இன்னைக்கு சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னா, நாங்க இவங்களுக்கு வந்து காம்பன்சேஷனா தான் இந்த வேலை வாய்ப்பும் அது மட்டும் இல்லாம இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் கொடுத்துருக்கோம். ஆனா நாங்க பணம் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறத தமிழக அரசு வந்து ஓப்பன் கோர்ட்ல ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து அத்தனை லட்சம் கொடுக்கப்பட்டது, இத்தனை லட்சம் கொடுக்க போறோம்னு சொல்லி பரவிக்கிட்டு இருந்தது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இன்று அரசு தரப்புல வந்து சப்மிட் பண்ண சப்மிஷன்ல தெரிய வந்துருச்சு. இதே தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க. இன்று இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் இந்த அரசு வேலை வாய்ப்பு தான் இவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்லி சொல்றாங்க. இது வந்து தமிழக அரசோட முழு ஃபெயிலியர். இதை வந்து ஆனா நீதிமன்றம் அப்படியே விட்டுறல, பணம் ஏதாவது கண்டிப்பா கொடுக்கணும். இந்த உயிரோட மதிப்பை எதனாலையும் வந்து மதிப்பிட முடியாதுங்கிறத உறுதி செஞ்சு மதியானத்துக்குள்ள கேட்டு, அந்த இறந்த நபருக்கு மட்டும் கிடையாது, இறந்த நபர் கூட ஏகப்பட்ட பேர் வந்து 3-4 நபர்கள் வந்து அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் சேர்த்து என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியுங்கிறத தமிழக அரசை கேட்டு மதியானம் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு.